வணக்கம் மக்களே. பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே ஒவ்வொரு நாளும் வேறுபட்ட எண்ணங்கள், உணர்வுகள், அனுபவங்கள், நிகழ்வுகள், வேலைகள்னு சொல்லிட்டு தான் போகுது. காலையில் எழுந்திருக்கிறப்போ இந்த நாள் இனி நாளாக அமையணும் அப்படின்ற ஒரு வேண்டுதலோடு தான் நம்ம எல்லாருமே எழுந்திருக்கிறோம். அந்த நாள் முடிகிறப்போ அது நல்லபடியாக முடிஞ்சதுன்னா நமக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாக நிறைவாக இருக்கும். அதுவே வேறு மாதிரி முடிஞ்சுது அப்படின்னா நமக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அந்த நாளை நம்ம ஒரு நல்ல அனுபவமாக எடுத்துகிட்டு அது வாழ்க்கையில் நமக்கு ரொம்ப மிகப்பெரிய உதவியாக இருக்கும் அப்படின்ற எண்ணத்தோடு அதை கடந்து போகிறது தான் நல்லது. நம்மளோட பால்கனி கார்டனில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த சிவப்பு கீரை, தண்டுக்கீரை, முளைக்கீரையிலேயே சிவப்பு கலர் கொஞ்சம் போட்டிருந்தோம். அதெல்லாம் எடுத்து இன்றைக்கி ஃபுல்லாக ஹார்வெஸ்ட் பண்ணிட்டோம். வீட்டு தோட்டத்தில் காய்க்கிற காய்கறிகளாக இருக்கலாம், கீரைகளாக இருக்கலாம், இருக்கிற இடத்துல நம்ம விளைவிச்சு எடுக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும் பார்த்திங்கன்னா அது தனி ருசின்றதை விட நமக்கு ஒரு தனியான ஒரு மகிழ்ச்சி. அதனால் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை அன்றாடம் செய்கிறதுக்கு பழகிக்கோங்க. இது நமக்கு மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு பெரிய அளவில் உதவி பண்ணும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா எப்போதும் போல் நம்மளோட டயட்டில் நம்ம கண்டிப்பாக சேர்க்க வேண்டிய ஒரு விஷயந்தான் சீட்ஸு. பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த சீட்ஸ்லாம் சுகர் பேஷண்ட்ஸு, ஹை பிபி பேஷண்ட்ஸு, தைராய்டு பேஷண்ட்டு, கொலஸ்ட்ரால் பேஷண்ட்ஸுன்னு சொல்லிட்டு எல்லாருமே எடுத்துக்கலாம். மேஜர் ஹெல்த் இல்னஸ் இல்லாத எல்லாருமே இந்த சீட்ஸ்லாம் எடுத்துக்கலாம். என்னென்ன சீடுன்னு பார்த்தீங்கன்னா பம்ப்கின் சீடு, சன்ஃப்ளவர் சீடு, குக்கும்பர் சீடு, அதை விட சேர்த்து இந்த டைம் நான் ஃப்ளக்ஸ் சீடும் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த வகையான சீட்ஸ்லாம் இருக்கக்கூடிய காமனான ஒரு பெனிஃபிட் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது எல்லாமே பார்த்திங்கன்னா லோ கார்பு, ஹை ஃபைபர், ஹைலி நியூட்ரிஷனல் வேல்யூ உள்ள சீட்ஸ் தான். ஸோ இது எல்லாருமே காமனாக எடுத்துக்கலாம். டெய்லி 1 or 2 டீஸ்பூன்ஸ் நம்ம எடுத்து சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. இது எல்லாத்தையுமே நான் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரை ரோஸ்ட் மாதிரி பண்ணிவிட்டு ஒரே ஒரு ஸ்பூன் கீ மட்டும் ஆட் பண்ணிவிட்டேன். ரோஸ்ட் பண்ணிவிட்டு வேணும்னா சால்ட் போடலாம், கொஞ்சமாக பெப்பர், அவ்வளோதாங்க. இதை மாதிரி போட்டு ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். என்னோடய ஹஸ்பண்ட்க்கு ஆஃபீஸில் ஒரு பாக்ஸ் கொடுத்துருவேன். எனக்கும் நான் ஒரு இந்த மாதிரி கிளாஸ் ஜாரில் போட்டு வச்சுப்பேன். நம்ம எப்போல்லாம் ஃப்ரீயாக இருக்கிறோமோ, அதாவது இந்த டிவி பார்க்குறப்போ இல்லை கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கப்போ அப்போல்லாம் பார்த்திங்கன்னா நான் இதை 1 or 2 டீஸ்பூன்ஸ் எடுத்து டெய்லி சாப்பிட்டுப்பேன். இதை நீங்கள் காஃபி, டீ டைமில் சேர்த்து சாப்பிடாதீங்க. இதை தனியாக சாப்பிட்றது தான் ஃபுல் ஹெல்த் பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும். அப்புறமா பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாண்டிங் லேம்ப் வாங்கி கிட்டத்தட்ட 2 years ஆகுது. ஒரு 1 year யூஸ் பண்ணோம். ஒரு அவுட்டர் லைனில் இருக்கக்கூடிய திக் ஷீட் மட்டும் இது பிஞ்சிருச்சு. அதனால் இதை பார்த்திங்கன்னா ஓரமாக வச்சுட்டேன். 1 year அதை யூஸ் பண்ணவே இல்லை. சரி, இதை இன்றைக்கி ஒரு ரீஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். என்ன பண்ணலான்னு யோசித்தேன். என்கிட்ட பார்த்திங்கன்னா நான் வால்பேப்பர் வாங்கினது இருந்துச்சு. ஸோ அதை வச்சு தான் இதை ரீமேக் பண்ணலான்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் தான் இந்த மாதிரி ஸ்டிக்ஸ்லாம் வச்சுட்டு இதை ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பண்ணிகிட்டு இருந்தேன். நான் இன்றைக்கி கொஞ்சம் டைம் கிடச்சிது. பசங்களுக்கெலாம் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லையா, அதனால் சரி இருக்கக்கூடிய டயத்தில் இதை நம்ம ட்ரை பண்ணேன். கொஞ்சம் உள்ளார பேலன்ஸ்க்காக அந்த ஸ்டிக்கெல்லாம் ஒட்டிட்டு மேலே பார்த்திங்கன்னா இது வால்பேப்பர் தான். நான் வீட்டில் ஒட்டுறதுக்காக வாங்கியிருந்தேன், பட் யூஸ் பண்ணவே இல்லை. சரி இதுக்கு யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிட்டேன். இதுக்கு நான் லைட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஒர்க் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் வந்தப்போ என் கூடவே ஹாப்பியும் வந்துட்டாங்க. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் பசிக்குதுன்னு சொல்லிட்டு சிப்ஸ் போட்டு எடுத்துகிட்டு வந்தேன். அந்த ஸ்மெல் பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. இப்போல்லாம் எது எடுத்தாலும் அவங்களுக்கும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு பயங்கர அடம் பிடிக்க வேண்டியது. பட் நம்ம அவங்களுக்கு கொடுக்கறது நல்லதே கிடையாது. அதனால் நான் மேக்ஸிமம் எதுவும் கொடுக்க மாட்டேன். ஈவினிங் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு மண் உருளியில் கொஞ்சமாக கல்லுப்பும் மஞ்சள் தூளும் சேர்த்துட்டு நம்மக்கிட்ட என்ன பூ இருக்கோ அந்த பூவை வச்சு அதை டெக்கரேட் பண்ணி வாசலில் வைக்கிறப்போ அது நமக்கு ஒரு விதமான பாசிட்டிவிட்டியை கொடுக்கும் அப்படின்றது என்னுடைய நம்பிக்கை. நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி மாலை நேரத்தில் வீட்டு வாசலில் விளக்கேற்றுறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன். தேங்க்யூ.